வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் 2.0. நம்ம டபிள்யூடபிள்யூக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சூப்பர் ஸ்டார் வந்து ரிட்டர்ன் ஆக போகிறாரு. ஜான்சனா கூட எனக்கு ஒரு மேட்ச் வேணும்னு சொல்லிட்டு ஏக்கமாக சிக்லர் சொன்ன வார்த்தை. அண்ட் டபிள்யூடபிள்யூவில் அடுத்தவதாக உருவாக்க போகிற வேர்ல்டு சாம்பியன் அப்படிங்கிற பட்டியல் வந்திருக்குது. வாங்க இன்றைக்கான ரெஸ்லிங் செய்திகளை பற்றி பார்க்கலாம். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலியமாக தினமும் போட ரெஸ்லிங் செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அஃபிஷியலி டபிள்யூடபிள்யூ ஒரு நியூஸ் சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து ரா பிராண்டில் இருக்கிற சாமி ஜெயினை ஸ்மாக் டவுனுக்கு மூவ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா அவர் வந்து ஸ்மாக் டவுன் ராஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போது ஸ்மாக் டவுன்லேருந்து ஒருத்தர் வந்து ராக்கு போகணும்ல, அதுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்து எல்ஏ நைட்டை ஸ்மாக் டவுன்லேருந்து ராக் எடுத்துட்டோம், பட் ஆனால் அஃபிஷியல் பண்ணலை, இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ எல்ஏ நைட் அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா மண்டே நைட் ரா ராஸ்டர் அப்படின்னு மாறிட்டார். அதாவது சாமி ஜெயின் அங்கே போயிட்டாரு, எல்ஏ நைட் இங்கே வந்துட்டார். ஒன்றுக்கு ஒன்று கொடுத்து பொண்ணுக்கு எடுத்துட்டாங்க போல இருக்குது. அடுத்த செய்தி நம்ம ஜான்சனாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஜான்சனாவுடைய கடைசி வருஷங்க. முடிஞ்ச அளவுக்கு ஜான்சனா பார்த்தீங்கன்னா நம்மளை திருப்திப்படுத்துறதுக்காக, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ரசிகர்களை மட்டும் இல்லை எல்லாரையுமே திருப்திப்படுத்துறதுக்காக ப்ராக் லெஸ்னர் கூட அண்ட் நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ராண்டி அட்டன், சிஎம் பங்க், கோடி ரோட்ஸ்ன்னு சொல்லிட்டு எக்ஸட்ரா ஒரு நல்ல ஃபியூடு, நல்ல ஸ்டோரி எல்லாத்தையுமே கொண்டு போகிறாரு. ஜான்சனா கிட்ட நாம் என்னெல்லாமோ எதிர்பார்த்தோமோ அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா தன்னுடைய ரிட்டையர்மெண்ட் மேட்ச்சில் கொடுத்துட்டு வர்றாரு. அப்போது சில ஆப்பனன்ட்ஸ் அப்படிங்கிறது அவருக்கு ட்ரீம் ஆப்பனண்ட்டாக இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு எட்ஜி, கிறிஸ்டியரிக்கோலாம் ஜான்சனாவுடைய ரிவெஞ்ச் ரிவரியில் ஒரு முக்கியமான ஆட்கள், கரெக்டு தானே? அப்படிப்பட்ட ஜான்சனா கூட மோதி அண்ட் அவர் கூட ஒரு டீமாக இருந்த ஒரு முக்கியமான ஒரு நபர் தான் டாப் சிக்லர். அவங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். டாப் சிக்லருக்கும் ஜான்சனாக்குமான ஸ்டோரி, ஏஜேலியை வச்சுக்கிட்டு உனக்கு யாரா இந்த பொண்ணு அப்படிங்கிற சண்டையிலேருந்து, சாம்பியன்ஷிப் ஸ்டோரியிலேருந்து அண்ட் டீம் சீனால் அந்த தருணம்லாம் மறக்க முடியாது நம்ம எல்லாருக்குமே. டீம் சீனால் டாப் சிக்லர் ஒரு முக்கிய பகுதியாக இருந்திருப்பார். இப்படி பல விதத்தில் பார்த்தீங்கன்னா ஜான்சனா கூட அந்த டைட்டில் ஸ்டோரிக்காகவும் நான் டைட்டில் ஸ்டோரிக்காகவும் ஃப்ரெண்ட்லி ஸ்டோரிக்காகவும் ஜான்சனா ஸ்டோரியில் அதிகப்படியாக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவர் தான் டாப் சிக்லர். அப்படிப்பட்ட டாப் சிக்லர் ஜான்சனாவுடைய ரிட்டையர்மெண்ட் மேட்ச்சில் தனக்கும் ஒரு பங்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. இது உண்மையிலேயே நல்ல விஷயம். ஆனால் டபிள்யூடபிள்யூ பண்ணுவாங்களான்னு தெரில. டாப் சிக்லருக்கும் ஜான்சனாக்குமான பழைய ரிவரையை பார்த்தே அவங்களுக்கு தெரியும், அந்தளவுக்கு செமையாக இருக்கும். அண்ட் என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் மறக்க முடியாத ஒரு தருணம் அப்படின்னா ஜான்சனா டாப் சிக்லருடைய அந்த டீம் சீனா தருணம் தாங்க. 2014 நினைக்கிறேன். அதில் இன்டர் கான்டினென்டல் சாம்பியனாக சிக்லர் இருப்பார். அந்த டைட்டிலாம் தோற்றுருவார். அந்த சர்வே சீரிஸ் கேமில் ஜான்சனா கூட வின் பண்ண முடியாதுங்க. கடைசியில் சிக்லர் வந்து கேனு அந்த டைமில் அந்த டீமில் லுக்காக இருப்பார், கடைசியாக செத்ரோலன்ஸு, இப்படி எல்லாருமே எலிமினேட் பண்ணி இந்த டீமை வின் பண்ண வச்சுருப்பார். அந்த தருணம்லாம் பயங்கரமாக இருந்தது. இப்போ அவர் ஃபைனலாக ஜான்சனா கூட ஒரு மேட்ச் விளாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். இப்போ டாப் சிக்லர் நிக் நெமத் அப்படிங்கிற நேமில் டிஎன்ஏல இருக்கிறாரு. டிஎன்ஏ டபிள்யூடபிள்யூ கூட பார்ட்னர்ஷிப்பில் தான் இருக்கிறாங்க. நினச்சாங்கன்னா சண்டை போட வைக்கலாம். ஆனால் நிக் நெமத்துக்கும் டபிள்யூடபிள்யூக்கும் ஆகலை போல இருக்குது. அதனால் அவர் கூட்டிகிட்டு வரது யோசிக்கிறாங்க. ஏன்னா ஜோ ஹென்ரியெல்லாம் ரசல்மனியாவுக்கு சர்ப்ரைஸ் ரைட்டனாக கூட்டிகிட்டு வந்து ராண்டி அட்டன் கூட மேட்ச் வச்சவங்க நினச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மேட்சை நடத்தலாம். ஏன்னா அவங்க பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறாங்க. பார்ட்னர்ஷிப்னு சொல்கிறத தவிர்த்து இப்போ டிஎன்ஏவை டபிள்யூடபிள்யூ வாங்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சில செய்திகள் வருது. அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் நிக் நிமித்தை டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூக்கு கூட்டிகிட்டு வந்து ஜான்சனா கூட ஒரு ஃபைனல் மேட்ச் விளையாட வைக்கிறதுலாம் சாதாரண விஷயம் தான். அதை பண்ண மாட்டுக்காங்க. பதவி வச்சு தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வருத்தமாக சிக்லர் சொல்லியிருக்காரு. ஸோ தன்னுடைய ஃபைனல் ரிட்டையர்மெண்ட் டூரில், ஸோ அதாவது ஜான்சனாவுடைய ஃபைனல் ரிட்டையர்மெண்ட் டூரில் என்னால் ஒரு மேட்ச் விளையாடலையே அப்படிங்கிறது உண்மையிலே எனக்கு வருத்தங்க. நானும் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அந்த பழைய நினைவுகள்லாம் கண்ணுக்குள்ளே வந்து போகுதுங்க. ஜான்சனாக்கும் அந்த டாப் சிக்லருக்குமான ஸ்டோரியெல்லாம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். சரி, அடுத்த செய்தியை பற்றி பார்க்கலாம். ரா பிராண்டில் ஒரு முக்கியமான ஒரு ரெஸ்லர் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆக போகிறாரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய செய்தி கிடச்சிருக்குது. 2024 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 2 மாதம் இருக்கும். ஜியோ டிராகோவா அப்படிங்கிற ரெஸ்லருக்கு இன்ஜுரி ஆகி அவர் ரா பிராண்டில் தான் சண்டை போட்டுட்டு இருந்தார். ஆக்சுவலி என்எக்ஸ்டிலேருந்து மெயின் ராஸ்டருக்கு வந்து ஒரு நல்ல புஷ்ஷில் தான் இருந்தார். இவருக்கு ஒரு பெரிய டைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கொடுத்துடலாம். ஆக்சுவலி இப்போது ஜியோ டிராகோ ஒருவேளை இப்போ டபிள்யூவில் இருந்திருந்தால் அவர் இன்டர் கான்டினென்டல் சாம்பியனாவோ யுனைடெட் சாம்பியனாவோ ஆயிருப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்குது. அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிலாம் டபிள்யூ பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. ஏன்னா ஜியோ டிராகோனோவா ஒரு பெஸ்ட்டு ஒரு
பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற சிறந்த ஒரு ரெஸ்லர். அப்படிப்பட்ட இஜியோ டிராகனோவா இப்போ கிட்டத்தட்ட 1 இயராக பார்த்தீங்கன்னா இன்ஜுரியில் இருந்திருக்காரு. இப்போ அவருக்கு இன்ஜுரி அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிட்டான். கடந்த சில மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் சென்டரில், அதாவது 1-2 மாதம் இன்ஜுரியிலேருந்து சண்டை போட வந்தாங்கன்னா அந்தளவுக்கு ட்ரைனிங் தேவையில்லை. ஆனால் 1 வருஷம் சண்டை போடாமல் மீண்டும் ரெஸ்லிங் பக்கம் வராங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ப்ரொஃபஷனலி ரெஸ்லிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதுக்காக இப்போ மீண்டும் பார்த்தீங்கன்னா இஜியோ டிராகோவா ட்ரைனிங்கில் இருக்கிறாராம். கூடிய சீக்கிரம் இஜியோ டிராகோவா ரெஸ்லிங்க்கு வரப்போகிறாரு, அதுவும் ரா பிராண்டுக்கு வரப்போகிறாருன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் ஒரு சில வாரங்களில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான ஸ்டோரியும் டெவலப் பண்ணி வச்சுருக்கிறாங்களாம். சில செய்திகள் ஏஜே ஸ்டைல் கூட ஒரு ஸ்டோரி லைன் போவார் ரிட்டர்ன் ஆனவனு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்னும் ஒரு சில நாட்கள் தான் வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, அடுத்த செய்தி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2026 அப்படிங்கிறது பல ஃபேன்ஸுக்கு ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த 2026 அப்படிங்கிறது லாஸ் வேகாஸ், ரெஸ்ல்மேனியா, ராயல் ரம்பிள், சவுதி அரேபியா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிற டைமில் WWE பார்த்தீங்கன்னா அடுத்த வேர்ல்ட் சாம்பியன் அப்படிங்கிறதுல ஒரு சில பேர் வந்து அடிபடுது. அதாவது அடுத்த WWE சாம்பியன்ஸ் யாரெல்லாம் அப்படிங்கிறதுல 2 பேரோட பேர் அடிபடுது. ஒருத்தர் ரோமன் ரெயின்ஸு. ஆக்சுவலி ரோமன் ரெயின்ஸ் இப்போ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா ரா பிராண்டில் தான் இருக்கார். இதுக்கப்புறமா ஸ்மாக்டவுன் பிராண்டுக்கு போக மாட்டார். ஸ்டோரிக்கு வேணால் போவார், ஆனால் ரா பிராண்டில் தான் இருக்க போகிறாரு. ரா பிராண்டில் அவருக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா செத் ராலின்ஸ் கூட ஒரு மிகப்பெரிய பகை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த 2026 2025 சாம்பியன் ஆகிறான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லை. இப்போதைக்கு செத் ராலின்ஸ் கண்டிப்பாக இந்த 2025 முழுக்க ஒரு சாம்பியனாக இருந்துருவார். அண்ட் கோடி ரோட்ஸும் சாம்பியனாக இருந்துருவார். ஸோ அதனால் 2026 ரோமன் ரெயின்ஸ் வந்து சாம்பியனாக வாய்ப்பு இருக்குது. அதுவும் அவங்க எந்த சாம்பியன்ஷிப்பை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்கன்னா வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. வாவ், இது மட்டும் நடக்கணுங்க. ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து நம்ம இது வரைக்கும் முன்னாடி எல்லா டைட்டிலும் வின் பண்ணி பார்த்துருக்குறோம். அந்த வேர்ல்டு டைட்டில் அப்படிங்கிறத வின் பண்ணி நம்ம பார்த்ததில்ல. அண்ட் வேர்ல்டு டைட்டில் இப்போ முந்தி இருந்த மாதிரி இல்லை, பயங்கர பலசாலியான ஒரு ஆள்கிட்ட இருக்குது செத் ராலின்ஸ் கிட்ட. அண்ட் முக்கியமான மேட்சஸ் தான் இதுக்கப்புறமா அந்த வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்பாக தான் WWE கொடுக்க போகிறாங்க. அப்படிப்பட்ட சிச்சுவேஷனில் ரோமன் ரெயின்ஸ் மாதிரியான ஒரு ரெஸ்லர்கிட்ட அந்த சாம்பியன்ஷிப் இருந்தால் நல்லா தான் இருக்கும். கரெக்டு தானே? ஸோ அதனால் ரோமன் ரெயின்ஸ் வந்து 2026 வின் பண்ண நல்லாயிருக்கும். 2025 வின் பண்ண வாய்ப்பு இல்லை. ரோமன் ரெயின்ஸ் WWE சாம்பியனாக இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆக போகுது இல்லைங்க. கடைசியாக அந்த 2 டைட்டில் தூக்கிட்டு தலைமை கெத்தாக நடந்த அந்த தருணம்லாம் இப்போ கண்ணுக்குள்ளே வந்து நிற்குது. ஸோ அந்த சாம்பியன்ஷிப் இறந்ததுக்கப்புறமாவே ரோமன் ரெயின்ஸ்க்கு ஒழுங்கான ஸ்டோரி WWE கொடுக்கல. அந்த ஊலாஃபால மாலைக்காக அலைஞ்சவர் இப்போ ஷூக்காக அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு. எப்படி இருந்த மனுஷன். அதாவது ஒரு படத்தில் விஜயகாந்த், கேப்டன் விஜயகாந்தை பார்த்து சொல்லுவார்ல, பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு, அந்த மாதிரி எப்படி இருந்த மனுஷன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு பார்க்கும்போது தோணுது. சரி, அதுக்கப்புறமா அடுத்த அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன் அப்படிங்கிற லிஸ்ட்டில் யார் இருக்காரு பார்த்தீங்கன்னா, நம்ம வைப்பர் ராண்டி ஆர்டன். ராண்டி ஆர்டன் 2026 சாம்பியனாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ராண்டி ஆர்டன் WWE வேர்ல்டு சாம்பியன்லாம் வின் பண்ணி பல வருடங்கள் ஆயிடுச்சு. 1-2 வருஷம்லாம் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அப்படிப்பட்ட ராண்டி ஆர்டன் மீண்டும் ஒரு சாம்பியனாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டது. கடைசியாக ராண்டி ஆர்டன் 2021 சாம்பியனாக நினைக்கிறேன். அந்த ட்ரூ மார்க்கின்டர்கிட்ட வந்து டைட்டில் போடுனார். ஸோ 2025-26 அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட 5 வருஷம் இருந்தானே. ஸோ இன்னும் 5 வருஷம் கழிச்சு, அதாவது 2026 ராண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு சாம்பியனாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஜான்சனா கூட ஸ்டோரி லைன் போயிருப்பார். அண்ட் கோடி ரோட்ஸ் எதிர்த்து கூட அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பாக இதுக்கப்புறமா மோதுவார் அப்படிங்கிற மாதிரி கூட சில செய்திகள்லாம் எதிர்பார்க்கப்படுது. அதை வச்சு பார்க்கும்போது மேபி நம்ம ராண்டி ஆர்டன் 15 டைம் வேர்ல்டு சாம்பியனாக வாய்ப்பு இருக்குது. அண்ட் ராண்டி ஆர்டன் ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்க்கறது ராண்டி ஆர்டன் 18 டைம் சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா ஜான்சனா 17 டைம் சாம்பியன் ஆகிட்டார். ஸோ அந்த ரெக்கார்டு ஒருத்தர் பீட் பண்ணணும் அப்படின்னா அது கண்டிப்பாக ராண்டி ஆர்டனாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ்லாம் எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு அவர் இன்னும் 3 தடவை ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகணும். 3 தடவைலாம் சாதாரண விஷயம் தான். ஏன்னா 14 தடவை சாம்பியன் ஆகிட்டார். ஸோ அந்த 3 தடவையும் WWE ஆக்குறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இவங்களாம் 2026 தான் சாம்பியனாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குது. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கான செய்திகள் அவ்வளோதான். பிடிச்சி லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.